வணக்கம் friends and family. Welcome to Sarla's Creative Bite. இன்னைக்கு நம்ம இன்னொரு ஹெல்தியான ரெசிபி பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியான ரெசிபி கொள்ளு சட்னி இல்ல கொள்ளு துவையல்னு சொல்லலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஆனா ரொம்ப ஈஸியே செய்யறதுக்கு. வாங்க என்னென்ன பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. கொள்ளு துவையலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கொள்ளு 1 கப், துருவின கால் மூடி தேங்காய், தேவையான அளவு கல்லுப்பு, வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்பது, புளி, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட் நம்ம பார்த்தாச்சு. இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்களா? வாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சட்டி சூடானே எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொள்ளை போட்டுக்கலாம். கொள்ளு, வரமிளகா, நீங்கள் தேவைன்னா 2 பூண்டு பல் போட்டுக்கலாம். பூண்டு அப்புறம் மெதுவாக கிண்டி விடுங்க. அப்படியே ப்ரௌனிஷ் ஆற முடியும். ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் புளியும் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வறுத்துருச்சு. தெறிக்கும் பாருங்கள். நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லா தெறிப்பு விடுங்க பாருங்கள், வெடிப்பு மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் பூ, புளி, சும்மா அரை லெமன் சைஸில் புளி போட்டு நல்லா கிண்டி விடுங்க. மிக்ஸ் பண்ண உடனே லைட்டாக கல்லுப்பு தேவையான அளவு, லோ ஃப்ளேம்லே கிண்டி விட்டு இந்த தேங்காய் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைக்கலாம். கொள்ளு ஆறிடுச்சு. நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். கொள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான சட்னி ரெடி. ஹெல்தியான கொள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப ஹெல்தியான ஒன்று. இது தோசை, இட்லி, சப்பாத்தி எது கூட வேணாலும் சாப்பிடலாம். நீங்கள் எல்லாம் சாம்பார் சாதம் செஞ்சதுக்கு சட்னி நீங்கள் சைடில் துவையலாக வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்தியானது. இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இது நமக்கு கிட்னி ஸ்டோன் பிரச்சனைலேருந்து நமக்கு நீக்கும், ஹார்ட் டிசீஸ் இருந்தாலும் குறையும், அப்புறம் நம்ம ஸ்கின் டிசீஸ் இருந்தாலும் க்யூர் ஆகும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சட்னி. நம்ம வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சட்னி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலி யூ லைக்ஸ் இட். உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லான சட்னி. நம்ம சின்ன பிள்ளைகளுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது சாப்பிடலாம். நம்ம மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு ஹெல்தியான டிஷ் பார்க்கலாம். என்னோட வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.